அப்ப காட்டுக்கு நடுவுல ரோட்ல ஒரு மரம் முறிஞ்சு விழுந்து கிடக்குது. வேன்ல இருந்து எல்லாருமே இறங்கி அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கிறப்போ அங்க காக்கா வெட்டம் அடிக்குது. திடீர்னு நிறைய காக்கா வர ஆரம்பிக்க ஏதோ சரியில்லைன்னு உடனே அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அந்த ஊர்ல காமிக்கிறாங்க, நைட்டு சரக்கு அடிச்சு மட்டாயி கிடந்த பிராங்க் வீட்டுக்கு வர்றாரு. வீடு சுத்தி ஆட்களா இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாய்டு செம்ம கோவத்துல வந்து பிராங்க அடின்னு அடிச்சு, நைட் ஆனா வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, ஒரு ஆண் அவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், எல்லா விண்டோவும் ஒன்ன ஆணி அடிக்க சொன்னேன், ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டு அடிக்கிறாரு. இப்ப என்னாச்சுன்னு வந்து பாருன்னு தரன்னு இழுத்துட்டு மாடிக்கு போறாரு. மாடிக்கு போனா பிராங்கால பார்க்க கூட முடியல. பிராங்கோட பொண்ணு மேகனும் பிராங்கோட ஒய்ஃபும் நைட் வந்த பாட்டி இல்ல பாட்டி மாதிரி வந்து ஏதோ ஒரு ஜந்து நாரா கிழிச்சு போட்டு இருக்கு. அப்படியே நெஞ்ச புலந்து உள்ள இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்திருக்கு. பாய்டு அங்கிருந்து போயிடுறாரு. அங்க ஒரு சர்ச் ஃபாதர் வர்றாரு. அந்த வீட்லயும் சிம்பிள் போட்ட ஒரு கல் இருக்கு. அதை பாய்டு எடுத்துட்டு போயிடுறாரு. பாய்டு டோனான்னு ஒருத்தவங்களை பார்க்க வந்திருக்காரு. டோனா ஒரு பெரிய வீட்டுல நிறைய ஆட்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. டோனா தான் அந்த வீட்டோட இன்சார்ஜ். அந்த பெரிய வீடை இவங்க காலனின்னு சொல்றாங்க. அந்த காலனில தான் பாய்டோட பையன் இருக்கான். அவன் கிட்ட பிராங்கோட பொண்ணும் பிராங்கோட ஒய்ஃபும் இறந்து போன விஷயத்த சொல்ல அவனும் வருத்தப்படுறான். இப்ப பிராங்கோட பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் இறுதி சடங்கு நடக்குது. அந்த இடத்துக்கு ஒரு வேன் வருது. அந்த வேன்ல இருந்தது வேற யாரும் இல்ல, ஜிம்மோட ஃபேமிலி தான். இத பாய்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. ஜிம் பாய்டு கிட்ட வந்து ஹைவேக்கு போற வழியை கேட்கிறாரு. பாய்டும் ஒரு மாதிரி அவங்கள பார்த்துட்டு அப்படியே நேரா போங்க, நீங்களே பாப்பீங்கன்னு சொல்றாரு. ஜிம் வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்காரு. பார்த்தா திரும்பவும் அதே டவுனுக்கே வர்றாரு. ஒருவேளை நம்ம நேரா போகாம எங்கேயாவது நம்ம திரும்பி இருப்போம்னு நினைச்சு மறுபடியும் எங்கேயும் டர்ன் ஆகாம நேராவே போறாரு. ஆனா திரும்பவும் அதே டவுனுக்கே வர்றாரு. ஜிம் கடுப்பாகி வேனை திருப்பிக்கிட்டு வந்த வழியிலேயே திரும்ப போறாரு. அப்படி போறப்ப எதுக்க ஒரு கார் வந்து மோதி ஆக்சிடென்ட் ஆகிறது. இந்த ஆக்சிடென்ட்ல ஜிம்மோட வேன் அந்த ரோட விட்டு சைட்ல விழுந்துருது. இதுல ஜிம்மோட பையன் ஈதனுக்கு கால்ல ஒரு ஷார்ப்பான பொருள் குத்தி நிக்குது. அம்மா மயங்கிட்டாங்க. பொண்ணும் அப்பாவும் மட்டும்தான் கொஞ்சம் சுயநனவோட இருக்காங்க. அந்த ஆப்போசிட்ல வந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி அப்படியே தள்ளாடி அந்த ரோட்ல நடந்தே போறாரு. இங்க ஊர் உள்ளாடி பாய்டும் கென்னியும் ஜிம்மோட ஃபேமிலி வர்ற வேனை நைட் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்றதுக்காக ரோட்ல ஆணிய போடுறாங்க. அப்ப அந்த பக்கமா ஆக்சிடென்ட் ஆன கார்ல இருந்து ஒருத்தர் நடந்து வர்றதா பாக்குறாங்க. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த கார்ல இருந்தவரோ ஒரு வேன்ல மோதி ஆக்சிடென்ட் ஆயிட்டோம், வேன்ல இருக்கிறவங்கள காப்பாத்துங்கன்னு சொல்றாரு.